வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ப்ரோ, இன்றைக்கி வந்து ஒரு 2 பாட்காஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு டாபிக் சொல்லியிருப்போம். சிறந்த 7 சீட்டர் கார்கள் எது? அதாவது டிரைவரில் ஆரம்பித்து நீங்கள் சொன்ன மாதிரி கிறிஸ்டா வரைக்கும் போவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிரைவர், எர்டிகா, ரூமியன், XL6, கியா கேரன்ஸ் இதை பற்றி பேசலாங்க. அந்த பேட்ச் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஹிண்டே அல்கசார், XUV 700, ஸ்கார்பியோ, இனோவா கிறிஸ்டா எல்லாத்தையுமே போயிடலாம். MG ஹெக்டார் ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதையெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். சரி, இருந்தாலும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் 7 சீட்டரா அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு ரெனால்ட் டிரைவர்லேருந்து பற்றி பேச ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ரெனால்ட் டிரைவர் பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னங்க? ஒரு ஒன் ஆஃப் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி 7 சீட்டருங்க ப்ரோ. அதாவது 7 சீட்டர் வேணும், ஆனால் எனக்கு அஃபோர்டபுளாக வேணும் அப்படிங்கிற ப்ரைஸில் வேணுங்கிறவங்க அதை கண்ணை மூடிட்டு போகலாம். ஏன்னா நல்ல லெக் ரூமு, தேர்ட் ரோலையும் நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது அந்த வண்டியில். வேணும்னா அது 5 சீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா 7 சீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் ரொம்ப பெரிய வண்டி கிடையாது, பார்க்கிங்க்குலாம் அவ்வளோ பெரிய சிரமமாக இருக்காது. ஒரு நல்ல 7 சீட்டர். ஆனால் 7 பேர் உட்காரும் போது கொஞ்சம் அண்டர் பவர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. 1 லிட்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் அப்படின்ற போது அவங்க அந்த வாகனத்தை பில் பண்ணும் போதே வந்து 1 லிட்டர் நேச்சுரல் ஏஸ்பிரேட்டட் தாண்டி 1 லிட்டர் டர்போ கூட வைக்க முடியாத அளவுக்கு தான் அந்த ஃப்ரண்ட்டோட ஹூட் டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப குட்டியாக, ஏன்னா கேபின் ஸ்பேஸ் நல்ல கேபின் ஸ்பேஸ் இருக்கு. நீங்க சஃபர் மீட்டர்ல உங்களுக்கு 3 ரூமே வந்து நல்ல ஸ்பேஸ் ரோலையுமே வந்து அடல்ட் உட்கார அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தான் பட்ஜெட்டுக்குள்ள. என்ன வந்து அந்த 6 ஏர் பேக் அப்டேட் வரல. இப்போ ரீசெண்டாக ஒரு மைனர் அப்டேட் கொடுத்தாங்க, அதில் சின்ன மாற்றங்கள் தான் நடந்தது. ஏன்னா வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் த வேரியன்ட். ஆஸ் அ ப்ராடக்டாக பார்க்கும்போது ஒரே ஒரு குறை, மிகப்பெரிய குறை, அந்த இன்ஜின். அந்த இன்ஜின் வந்து ஒரு ஃபுல்லி லோடடாக போகும்போது திணறுது. நார்மலாக போகிறப்ப மேனேஜ் பண்ணுது, பட் ஃபுல்லி லோடடாக போகிறப்ப திணறுது. அது மட்டும்தான் அதோட ட்ராபேக்கு. அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு அதை வேறு எந்த ஒரு குறையும் சொல்லி நம்ம வந்து அதை நிராகரிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக நம்ம ஹில் ஸ்டேஷன் சேருவோம். இப்போ மாதத்துக்கு ஒரு டைம் ஹில் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருக்குது, இல்லை நம்ம ட்ரிப்புன்னு எடுத்தாவே ஹில் ஸ்டேஷன் தான் போவோம் 7 சீட்டர் அப்படின்னா கண்டிப்பாக ரெனால்ட் டிரைவர் வந்து அந்த ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது சிரமப்படும். ஏறவே மாட்டேங்குதுன்னு நான் சொல்லலை, பட் பயங்கரமாக சிரமப்படுது. ஏன்னா ஆப்வியஸ்லி கியர் ஷிஃப்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஏஎம்டியும் இருக்கு இல்லைங்க, இதில் ஏஎம்டி இருக்குது. ஸோ அது படி பார்க்கும்போது அனத்திக்கிட்டே போகும். விட்டுருங்கடா என்ன அப்படின்ற மாதிரி போகுது. ரெனால்ட் டிரைவர் பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா பேக் பண்ணிட்டாங்க ப்ரோ. இன்னைக்கு அந்த ப்ரைஸுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு அண்டர் ஒரு 10 லட்ச ரூபா தான் என்னோட பட்ஜெட் அப்படின்றப்போ நான் ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும், ஒரு சாமானியனுக்கும் ஆனால் ஒரு 7 சீட்டர் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக ஈகோ மாதிரி போகிறதுக்கு இல்லாமல் இப்போ ரெனால்ட் டிரைவர் வந்துடலாம். கரெக்ட். ஏன்னா இதை விட்ட ஈகோ தான் இருக்குது. ஈகோ நான் ரெனால்ட் டிரைவர் கூட கம்பேர் பண்ண மாட்டேன். ஈகோ வந்து அது காரவே கன்சிடர் பண்ண முடியாதுங்க ப்ரோ. அது ஆம்னிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் விட்டானுங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு 7 சீட்டர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. ஸோ அப்போது இந்த ரெனால்ட் டிரைவர் பொறுத்த வரைக்கும் எங்களோட அபிப்பிராயம் இதுதான். என்ஜின் அதே மாதிரி மைலேஜ் ப்ரோ, மைலேஜ் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 to 14 இப்படி தான் ரியல் டைமில் தருதுங்கிறாங்க. ஏன்னா அந்த கர்வ் வெயிட்டு, அதுக்கப்புறம் அது கூட வந்து பேசஞ்சர் லோட் ஆகிறப்போ கண்டிப்பாக அந்த என்ஜினால மைலேஜும் கொடுக்க முடியாது. ஸ்ட்ரக்சரல் வைஸ் நல்லா இருக்குது. ஏன்னா 4 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்குது. இப்போ அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே. 4 ஸ்டார் என்கேப் ரேட்டிங் இந்த ப்ரைஸ்லிங்கிறது உண்மையிலுமே நல்ல ஒரு ரெனால்ட் வந்து அதில் காம்ப்ரமைஸ் பண்ணலைங்கிறது உண்மையுமே சந்தோஷமாக தான் இருக்குது. ரெனால்ட் டிரைவருக்கு அடுத்து வந்தால் ப்ரோ எர்டிகா, ரூமியன், XL6ங்க. XL6 வந்து அதில் ஏதாவது எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம் மாருதி. இப்போது எர்டிகா, ரூமியனில் வந்து ஃபீச்சர்ஸ் இல்லை அப்படின்றப்ப அந்த XL6ல ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இன்னும் கொஞ்சம் லக்ஸரியாக கொடுத்து அதுக்கு அந்த ப்ரைஸ் கொடுத்துருந்தா அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்குமோ அப்படின்றது தான் என்னோட அபிப்பிராயம். வெறும் லுக்கு தான் ஆக்சுவலாக. லுக்கு, சைடு கிளாடிங்கு, ஃப்ரண்ட் கிரில்லோட அப்கிரேடு, அப்புறம் வந்து உள்ள 7 ஸ்பிளிட் கேப்டன் சீட் ஆகலாம். மற்றபடி அது எர்டிகா தான். அப்போ அதில் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிருந்தா நான் XL6 ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எஃபோர்ட் இல்லைங்க பட்சத்தில் நான் வந்து XL6 யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண தோணலை. ஏன்னா அதே இன்ஜின்ங்க, சரிங்களா. இன்டீரியர் கேபினில் வந்து ஒரு ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல் கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட உணர்வு. ஏன்னா அதில் அந்த ப்ரைஸிங்க்கு எர்டிகாலிருந்து அவங்க அதில் ஜம்ப் ஆகிருக்கிற ப்ரைஸிங்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 lakh டிஃப்ரென்ஸ்லாம் வருது. 1 lakh டிஃப்ரென்ஸுக்கு அங்கே எதுவுமே இல்லையே. அதே பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதே டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். அது டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் 7 இன்ச்சுங்க. அது கூட டாப் அண்ட்ல 9 இன்ச்லாம் கிடையாது, 7 இன்ச் தான் போட்டிருக்காங்க. அந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஆக்சுவலாகவே பிரயோஜனமா இல்லை. அது எதுக்கு நேம் சேக்குக்கு ஒரு வென்டிலேட்டட் சீட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனல் ஃபீல் ஆச்சு அந்த XL6ல கொடுத்துருந்தது. நிறைய பண்ணியிருக்கலாம், அவங்க நினச்சதான் பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி வந்து XL6 வந்து கியா கேரன்ஸ் கூட வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருக்கலாம். அதனால என்னால் வந்து XL6 வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியல. பட் எர்டிகா, ரூமியன் வரும்போது ஸ்ட்ரக்சர் வைஸ் ஒரு 3 ஸ்டார் வாங்கினது தான். ரொம்ப வந்து ஃப்ரெஜைலாகவும் இருக்காது ப்ராடக்ட்டு. எர்டிகாவோட கிராஸ் பேட்ச் வெர்ஷன் தான் ரூமியனுங்க.
அந்த இனோவாவோட ஃப்ரெண்டு அந்த grill எல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் டைப் இனோவாவோட இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன் இனோவாவோட ஃப்ரண்ட் grill மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குது. அது வேணா டொயோட்டா நல்லா பண்ணிடுறாங்க. இவங்க வண்டி வாங்கி அவங்க வண்டியில் கொஞ்சம் அந்த பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து அதை வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக காமிக்க நினைக்கிறாங்க. பட் மெக்கானிக்கலி எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. டைமென்ஷன்லேயும் சேஞ்சஸ் கிடையாது, எதுலையுமே கிடையாது. ஒரே ஒரு சேஞ்ச் ப்ரோ டைமென்ஷன் லென்த்தில் நடந்தது. ஏன்னா அந்த கிரில் வடிவமைச்சிருக்காங்க இல்லைங்க, அதில் ஒரு சில எம்எம் வந்து இன்க்ரீஸ் ஆனனால காமிச்சிட்டாங்க. ஆனால் அதை ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ப்ராடக்டே வேற என்ன டைமென்ஷன் மாதிரி இருக்குது என்ன சொல்கிறது. எர்டிகா பொறுத்த வரைக்கும் என்னன்னா ப்ரோ, அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் கரெக்டாக இருக்குது. கரெக்டான ப்ரைஸிங் போய் இன்ன வரைக்குமே ஒரு மிடில் தர மக்களுக்கு ஒரு 7 சீட்டர்னா அது எர்டிகா தான். ரொம்ப கீழேயும் போகாமல் ரொம்ப மேலும் வராமல் ஒரு மிடில் பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஃபீச்சர்ஸும் அடிக்குவேட்டாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா 6 ஏர்பேக் அப்டேட் பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணுங்க. அதனால தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் அந்த சைடு ஏர்பேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, கர்டன் ஏர்பேக்ஸுக்கு போயிருக்க மாட்டாங்க. காரணம் வந்து ஸ்ட்ரக்சரை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண தான் பண்ண முடியும். அது பண்ணினாங்கன்னா மேபி வந்து பெட்டராக இருக்கும். 6 ஏர்பேக்ஸ் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லா கார்லையும் ஆல்டோ கேட்டனில் கொடுத்துட்டாங்க, இன்னும் எர்டிகாலாம் கொடுக்காம இருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. ஸோ அடுத்த அப்கிரேடில் கொடுப்பாங்க, அடுத்த அப்கிரேடில் வந்துடும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் உங்களுக்கு என்னன்னா ரொம்ப லீனியராக தான் பவர் இருக்கு. ஆமாம், ரொம்ப அது மதம் தான் போகும். நீங்கள் சைடு ஓவர்டேக்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஆமாம், அது ஃபுல்லி லோடடாக இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். ஆனால் நான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிருக்கேன் ஹில் ஸ்டேஷன் வரைக்கும், 7 பேரோட போயிருக்கேன் ஃபேமிலியோட. நல்லா இருக்கும். பட் என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அக்ரெசிவால ஓட்ட முடியாது. ஒரு நீட்டாக ஒரு ஃபேமிலி காரு ஓவர்டேக் எடுக்கிறதெல்லாம் நீட்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து எந்த வண்டி ஆப்போசிட் இல்லாத போது எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஒரு வண்டி வரும்போது எடுத்து போய் கட் அடிச்சுட்டு உள்ளே போகலாம் அப்படின்னீங்கன்னா பிரேக் அடிச்சு திருப்பி பின்னாடி தான் போகணும். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஹில் ஏறப்ப எப்படி இருந்ததுங்க? அப்புறம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் என்னன்னா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியரில் யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. 7 பேர் நாங்கள் போனோம். பட் அது வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி ஒன்றும் திணறல. அதாவது நம்ம ஒரு அண்டர் போர்டு காரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் இல்லை. அப்போ அந்த டியூனிங் அப்படின்றது வந்து மைலேஜ் பெட்டரா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லீனியரா டியூன் பண்ணிருக்காங்க. பட் எனிவே அது ஹில் ஸ்டேஷன் போறப்ப திணற மாதிரி இல்ல. ஆனா மைலேஜ் எனக்கு வந்து ஒரு 14 அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துச்சு. அவ்வளவுதான் கொடுத்துரும். ஆனா ரியல் டைம்ல அப்பதான் இருக்குங்க. அவ்வளவுதான் கொடுத்துச்சு. 14 13.5 14 15 வரைக்கும் கொடுத்துச்சு. ஆமா. அப்புறம் எர்டிகாவை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுனது தான் ப்ரோ. அதாவது ரொம்ப வந்து டிரைவர் மாதிரியும் போகாமல் இல்லை கியா கேரன்ஸ் ஹிண்டை எல்கசர் அந்த மாதிரி லக்ஸரி ஓரியன்டாக ஒரு 7 சீட்டர் எனக்கு போதும். எனக்கு நான் ப்ராப்பர் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ஆடம்பரம் தேவையில்லை, ஒரு ப்ராக்டிக்கலான 7 சீட்டர் போதும்னா எர்டிகாவே எடுக்கலாம். அப்புறம் தேர்ட் ரோ ஸ்பேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கிராம்டா இருக்குது, அடல்ட் உட்கார நல்லா இருக்கும் ப்ரோ. சென்டர் சீட் ஸ்லைடிங் இருக்கு, நல்லா உட்காரலாம் தேர்ட் ரோல. ஹெட் ரூமும் நல்லா இருக்கும், இடிக்காது ஹெட் ரூம். அதுக்கு தனியாக ஒரு அந்த வெண்டே இது கவர் ஆகும். ஏசி த்ரோவும் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த செகண்ட் ரோ மூவபிளா இருக்கிறனால நமக்கு வந்து தேர்ட் ரோ ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்கு. டிக்கி ஸ்பேஸ் சூப்பரா இருக்கும். 300 லிட்டர் கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்பரா ஒரு பேக்கேஜ் வச்சுட்டு போகலாம். அது தேர்ட் ரோலயே உட்காந்தாலுமே ப்ராப்பரான ஒரு லக்கேஜஸ் வச்சுட்டு போகலாம். 7 பேத்துக்கு உண்டான லக்கேஜஸ் அதில் நீங்க மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஸோ அதுதான் எர்டிகால இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு 7 சீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதுல சர்வீஸ் காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் காஸ்ட் சொல்லாமல் இருக்கட்டும், டிரைவர் வந்து 2000 ஒரு 6000 ரூபாய்க்குள்ள வருது. அதே தான் எர்டிகாக்கும் சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்குது. என்னன்னா அட்வான்டேஜ் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் போகிறப்ப 6 ஸ்பீட் டார்க் மோட்டர் கிடைக்குது. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் நம்ம வந்து எடுக்கிறோம். ஒரு 5 to 10 இயர்ஸ் வண்டி வச்சிருப்போம், ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 7 சீட்டர் வேணும் அப்படின்னா தாராளமாக அந்த 6 ஸ்பீட் டார்க் மோட்டரை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி எடுக்கலாம். அப்புறம் ஸ்மார்ட் ஹைப்ரிட் ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்கிறதுனால அதாவது ரொம்ப மோசமான மைலேஜ் இல்லை. ஏன்னா நீங்க ஒரு 7 சீட்டர் வித் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் அப்படிங்கும் போது நீங்க கியா கரன்ஸ்லாம் போனீங்கன்னா 10-11 தான் தருது. அப்படின்றப்ப அதுல இருந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர் இது வந்து எர்டிகா வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குது. எர்டிகால என்ன சொல்றோமோ அதுதான் ரூமியனுக்கும் வந்து அப்ளிகபிள். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டொயோட்டாவோட அந்த பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்க வேணா அங்கே போய் எடுக்கலாம். அவ்வளோதான். வாரண்டி பொறுத்த வரைக்கும் இப்போ மாருதியுமே வந்து 6 வருஷம் 1,60,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க எக்ஸ்டெண்டட் வாரண்டி. ஸ்டாண்டர்ட் வாரண்டி டொயோட்டா மாருதி சேம் தான், 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெனோல்ட் டிரைவர் முடிச்சு எர்டிகா ரூமியன் சொல்லிட்டோம். XL6 எர்டிகா ரூமியன் ஒரே காருன்னு சொல்லிருங்க. நிறைய பேர் என்கிட்டயே வந்து ரூமியன் வேற காரு இது வேற காருங்க. இல்லைங்க கற்பூரம் அடிச்சு வேணும் சத்தியம் பண்ணலாம். எர்டிகா ரூமியன் ஒரே ப்ராடக்ட். எக்ஸ்ட்ரா வெல்டிங் வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, 2 ஒரே ப்ராடக்ட் தான். ஸோ XL6 ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டேன். XL6 போகிறதுக்கு நம்ம கியா கேரன்ஸ் போயிடலாம். இப்போ கியா கேரன்ஸ் வந்தோம்னா ப்ரோ ஸ்ட்ரக்சரல் வைஸ் வந்து ஒரு பக்கம் 0 ஸ்டார் வாங்கினா ஒரு சில வின் நம்பர் கொண்ட ப்ராடக்டை 44,658 கார்கள் போயிருக்குது.
ஒரு பக்கம் 4 ஸ்டார் கேப்பபிளான ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸு போயிருக்குது. ஸோ சேஃப்டி பற்றி மிஸ்மேட்சாக தான் இருக்குது. என்ன கதைன்னு தெரியல. இந்த கிராஷ் டெஸ்ட் கூத்தை பற்றி ஒரு தனியாக ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் குளோபல் இன்கப்பில் உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். அதாவது டென்சில் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கிற பேட்சை மட்டும்தான் வந்து வாலண்டரி டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஓ, அது அந்த வின் நம்பர் உள்ள ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அந்த 4 ஸ்டார் கேப்பபிள். ஓ, அது அப்போ வந்து அது ஒரு ஸ்கேம் தானே? அது ஸ்கேம் தான். ஆமாம், அப்போ அதை கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ணணும்ல. நாம் எங்கே ஃபைன் போடுறது? நான் தான் நம்ம அதை ப்ரூஃபோட காமிச்சிட்டேன். அதுக்கு மேலே வந்து மக்களோட விருப்பம். ப்ரோ வாலண்டரியாக இவங்க பிராண்டே அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பேட்ச் வைஸ் டெஸ்ட் தான் நடக்குது. ஓகே, அந்த மாதிரி கிராஷ் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வின் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த வின் நம்பர்ல இருந்து தான் இந்த கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் அப்ளிகபிள், இந்த வின் நம்பர் டு இந்த வின் நம்பர் தான் கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங் அப்ளிகபிள். ஓ, அப்படின்னே மென்ஷன் இருக்குது. இதுவே வந்து அவங்களா வந்து இந்த மாதிரி இந்த பேட்ச் எல்லாம் இல்லாமல் ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா, இப்போ Volkswagenோட கிராஷ் டெஸ்ட் பார்த்தீங்களா, அதில் வந்து வின் நம்பர் ஸ்பெசிஃபையாக இருக்காது. அதே மாதிரி ஆல்டோ கேட்டன், செலிரியோ ஆல்டோ கேட்டன், வேகனர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு கொடுக்கல, இவங்க தான் டெஸ்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இதுலையுமே வின் நம்பர் மென்ஷன் ஆயிருக்காது. ஏன்னா அது மொத்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு அப்ளிகபிள், இந்த ஸ்பெசிஃபைடு வின் நம்பருக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்றது இருக்கும். அது நீங்கள் இந்த கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா புரியும் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. கியா கரன்ஸ்லனா ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணிட்டாங்க. ஃபீச்சர்ஸ் நல்லா லோடடு, அதனால ஒரு ப்ராக்டிக்கலான கார். டாப் எண்ட்லாம் 20 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட போயிருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னன்னா இது நடுவல் நிற்கிது பார்த்தீங்களா, அதாவது எர்டிகா மாதிரி மிடில் கிளாஸ் மேனும் உள்ளே வரலாம். நீங்கள் 700 இது ஹிண்டே அல்கசார், ஸ்கார்பியன் பார்க்குறவங்க உள்ள வரலாம். ஏன்னா ப்ரீமியமாக வேணும்னாலும் ப்ரீமியம் வேரியன்ட் இருக்குது, பேசிக்காக வேணுனாலும் இருக்குது. அதில் 3 என்ஜின் ஆப்ஷன் ப்ரோ. ஒரு டர்போ கொடுக்குறாங்க, 1.5 டர்போ ஒன்று பவர்ஃபுல்லாக, 1.5 டீசல் கொடுக்குறாங்க, 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டடுங்க. நீங்கள் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வேரியன்ட் போகிறாப்புல இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் எர்டிகா போயிருங்க. ஆமாம், ஆனால் டீசல் போகிறாப்புல இருந்தால் கியா கரன்ஸ் சூப்பராக இருக்கும், எடுத்துக்கலாம். மைலேஜ் சூப்பராக வருது. ஆமாங்க, 18-17+ கொடுக்குது. ஆமாம் மைலேஜ். ஸோ அப்படின்ற போது நல்ல மைலேஜ் உங்களுக்கு. அந்த டீசல் இன்ஜின் சொல்லவே வேண்டாம், சிஆர்டிஐ. என்னன்னா நீங்கள் ரெனால்ட் ட்ரைபரும் எர்டிகா இதெல்லாமே சஸ்பென்ஷன் வந்து கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருக்கும். ஆமாம், எர்டிகாவோட சஸ்பென்ஷன் பார்த்துருக்கீங்களா, சூப்பராக இருக்கும். இது ஒரு மாதிரி ஹார்டாக கட்ட வண்டியில் போகிற மாதிரி அந்த கேரடைஸில் விட்டா கூட உள்ள நமக்கு பாடி கேரி ஆகுது அந்த நாய்ஸ். டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தோம் நாங்கள். பார்க்கும்போது அது நான் ஏதோ சஸ்பென்ஷன் ப்ராப்ளமா இல்லை டயர் தேஞ்சிருச்சான்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு இல்லைங்க இது வண்டி இப்படி தாங்க இருக்கும் செட்டப்பு. அது ஏன் அவ்வளோ ஹார்டாக கொடுத்தாங்க, ஸ்டிஃபராக கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு புரியல. இதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறான் சார். ஓ, ரோட்டில் ஒரு அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்டையை தூக்கி போட்டிங்கன்னா அட்டை மேலே இருந்துச்சுன்னா எவிடென்ட்டாக உள்ள தெரியும். அதுதான் அவ்வளோ ஸ்டிஃபாக பண்ணும். ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 7 சீட்டர் காரு டைனமிக்லி அது பெட்டராக இருக்கணும். 7 பேர் உட்கார்றப்ப வந்து இன்னும் வந்து இறங்கும் இல்லைங்க. அந்த டைம்லேயும் வந்து அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா டைனமிக்லி பெட்டராக இருக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கியா கேரன்ஸ்லாம் வந்து கொஞ்சமாவது சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி சிங்கிளாக போகும்போதெல்லாம் டம்முங்குது. பஸ்ஸில் போகிற ஃபீல் இருக்குது. இந்த கவர்மெண்ட் பஸ்ல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இது உண்மையிலுமே லேட்டஸ்ட் காரான்னு பார்த்தா உள்ள 700 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டெஸ்ட் ட்ரைவ் காரு, பிராண்ட் நியூ டெஸ்ட் ட்ரைவ் காரு. இது செட்டப்பே இதுதான் அப்படிங்கிறாங்க. அது இப்போ யூசர் டேல நிறைய பேர் சொன்னாங்கன்னா தான் தெரியும் அது அப்படிதான் இருக்கா, ஒருவேளை நாம ஓட்டி பார்த்த வண்டிக்கு அந்த மாதிரி இருக்குதா தெரியல. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ப்ரோ நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் ஒரு 10 to 12, டர்போ வந்து 10 தான் தரும். அப்புறம் இது டீசல் பொறுத்தவரைக்கும் நீங்கள் சொன்னது தான் 16-17 நல்லா தருது. டீசல் வந்து ஒரு பிரதான சாய்ஸுங்க. கியா கேரன்ஸ் போனோம்னா இன்னொன்று தேர்ட் ரோ ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். தேர்ட் ரோ ஸ்பேஸ் நல்லா இருக்கு. அதில் தான் வந்து கேரன்ஸ் வந்து நெயில் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்டீரியர் நல்லா நீட்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல சூப்பராக இருக்கும் ப்ரோ. அவுட் சைடு தான் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். மற்றபடி அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேஸ் வச்சு நம்ம செல்டோஸ் மாதிரியே இருந்திருந்ததுன்னா ஒரு நல்ல, அதாவது இன்னும் நம்பர்ஸ் அதிகம் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவா இருக்கு. ஒரு சில பேர் நல்லா இருக்குங்கிறாங்க, ஒரு சில பேர் நல்லா இல்லைங்கிறாங்க. ஒரு சில பேருக்கு டீசல் 7 சீட்டர்லாம் அந்த பட்ஜெட்ல இந்த வண்டி தான் இருக்குங்கிறதுனால போய் லுக்கே பிடிக்கலனாலும் பரவாயில்லன்னு போய் எடுக்கிறாங்க. நிறைய அதுக்கு ஒரு ரிவ்யூஸ் இருக்கு அந்த வண்டிக்கு. அப்புறம் இன்னொன்று நான் பார்த்ததுல வந்து இப்போ கியா கேரன்ஸோட ஃபேஸ் லிஃப்ட் வருது. மோஸ்ட் ப்ராபப்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் அன்வீல் இருக்குன்னு சொல்கிறாங்க. கியா EV9 பார்த்தீங்களா, ஒரு புது டிசைன் எக்ஸாக்டாக EV9ஓட மினியேச்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு 4-5 மாதம் வெயிட் பண்ண முடியும், அது எடுக்கலாம். ஏன்னா இப்போ போன சோனட்லேயும் வந்து இந்த சஸ்பென்ஷன் பிரச்சனை இருந்தது, இப்போ சரி பண்ணாங்க. செல்டர்ஸ்லேயும் இந்த பிரச்சனை சரி பண்ணாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த கேரன்ஸில் இருக்க ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் வந்து இந்த புதுசில் அப்டேட்டில் சரி பண்ணிடுவாங்க. அப்படின்றப்ப நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்புறம் சேஃப்டி ரீதியாக நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் என்ன கதை அப்படின்றது. அது கியாக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது வண்டி சேஃப்டியா இல்லையான்னு. அப்புறம் இந்த பொலிரோ நியோன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஆமாம்.
அதில் வந்து நியோ ப்ளஸ் 9 பேர்லாம் போகிற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நீங்கள் அது வந்து கமர்ஷியலாக ஒரு சில இடத்துல யூஸ் ஆகும். அப்புறம் வந்து ரூரல் ஏரியாஸில் இருக்கிறோம், வில்லேஜ்குள்ளே இருக்கிறோம், எந்த ரோட்டில் நான் விட்டு எடுத்தாலும் பிரச்சனை வரக்கூடாது. எனக்கு அந்த கம்ஃபர்ட்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு 9 பேர் 6 பேர் ஏறி உட்காந்து போகணும், ரப்படி அடிச்சாலும் தாங்கணும் போகணும். எப்படி இப்போ வரப்பில் விட்டு எதுனாலும் போகணும் போல. அது பாடி அண்ட் ஃப்ரேம் பிளாட்ஃபார்ம். ஆமாங்க. அதனால வந்து அது அந்த மாதிரி உட்காரும்போது ப்ரோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். எதுல வேணா விட்டு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த பாடி அண்ட் ஃப்ரேம்ல உட்காரும் போதே நமக்கு அது ஒரு ஃபீல் கிடைச்சிடும். அந்த ரக்கடான ஒரு ஃபீல்ல கிடைச்சிடும். அப்புறம் டீசல் இன்ஜின் ஆபீஸா அவனுங்க டீசல் இன்ஜின் நல்லா தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர் வைஸ் அது எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அது ஆல்ரெடி கிராஷ் டெஸ்ட்ல வந்து சிதைக்கப்பட்டது. அப்புறம் இன்னொன்று அந்த கார்லாம் இன்னுமே வந்து டென்சில் ஸ்ட்ரென்த்தில் இம்ப்ரூவ் பண்ண ப்ராடக்ட்ஸ் கிடையாது. அதனால தான் உங்களுக்கு வந்து போரா ஸ்கோர் பண்ணுச்சு. பட் என்னன்னா எனக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மி. பட் ஒரு 7 to 8 பேர் போகணும், நான் ஒரு ரூரல் ஏரியா வில்லேஜ் சைடில் இருக்கிறேன், எந்த ரோட்டில் வச்சு ரப்படி அடித்தாலும் தாங்கணும் அப்படின்னா அது போகலாம். கூட்டு குடும்பமா இருப்பாங்க தெரியுங்களா, ஒரு 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி சேர்ந்து திடீர்னு இப்போ ஒரு 10 லிட்டர் இப்போ ஒரு 20 லிட்டர் பால் ஏற்றிட்டு போவாங்க, கேன் ஏற்றிட்டு போவாங்க. அவங்களுக்கு கமர்ஷியல் யூஸும் இருக்கும், பர்சனல் யூஸும் இருக்கும். அதுக்கு தனியாக ஒரு கார் இது தனியாக ஒரு கார் வாங்க முடியாது. அப்படிங்கிறவங்கள கண்ணை மூடிட்டு போகலாம். இப்போ இதை விட்டுட்டு வரப்போ ஹிண்டே அல்கசார்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஆமாம், ஹிண்டே அல்கசார் பொறுத்த வரைக்கும் ப்ரோ ரொம்ப டிரைவிங் டைனமிக்லி நல்லா பண்ணிட்டாங்க. பட் நல்ல ப்ரீமியம் ஃபீல் இருக்கும். இருக்கல ஒரு லக்ஸரி கார்ல போற மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாம் ஃபிட் அண்ட் ஃபினிஷ், சீட்டோட அந்த குஷன்ஸ், சீட்டோட ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கும். அதாவது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட். எங்க அது ஃபெயில் ஆகுதுன்னா அதுவுமே வந்து 3rd row ஸ்பேஸ் கிராம்டா தான் இருக்கும். ரொம்ப கிராம்டு. கொஞ்சம் அவங்க வந்து அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம், வண்டியோட லென்த்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதாவது மேனேஜ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது வந்து 3rd row ஸ்பேஸ் வந்து குழந்தைங்க உட்காரலாம் அவ்வளோதான். அப்புறம் சஸ்பென்ஷன் ரொம்ப ஸ்டிஃபுங்க. அதுவும் இந்த புது ஜென்ரேஷன், போன ஜென்ரேஷன் நல்லா இருந்துச்சு, இந்த ஜென்ரேஷன் அவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. எங்களுக்கே வந்து ஒரு போன் ஜாரிங்காக என்னடா இவ்வளோ ஹார்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அங்கே வந்து 1.5 ஸ்டெபிலிட்டி இல்லைங்கிறீங்க. கார்னர் ரிங் ஓட்டுனா வண்டி வந்து போட்டு மாதிரி போகுது அப்படிங்கிறனால அப்புறம் அவங்க சஸ்பென்ஷன் ஸ்டிஃபர் பண்ணியிருப்பானுங்க. அந்த 1.5 டர்போ வந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. டிரைவிங் டைனமிக்லேயும் அந்த டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து நம்ம ஹிண்டே அல்கசார் எக்ஸ்பெக்டே பண்ணலாம், அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுதான் காரணம் எனக்கு தெரிஞ்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அதுலேயும் டீசல் தாங்க சாய்ஸு. டீசல் இருக்கிற வண்டியில டீசலுக்கு போயிருங்க, கண்ண மூடிட்டு உங்களுக்கு ஓட்டம் சும்மா ஒரு. ஏன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா ப்ரோ, டீசலுக்கு பெட்ரோலுக்கு பெரிய சர்வீஸ் காஸ்ட் டிஃபரன்ஸும் இல்லை, மெயின்டெனன்ஸும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அந்த இனிஷியல் பிரைசிங்ல தான் ஒரு 1 lakh 2 lakh. இதுல அல்கசார்ல டர்போவும் டர்போ பெட்ரோல் டீசல் ஒரே பிரைசிங்ல கண்ண மூடி டீசல் போயிடலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இன்னமும் பெட்ரோல் வண்டி வந்து ஈஸியர் டு மெயின்டெனன்ஸ், டீசல் வண்டி வந்து ரொம்ப காஸ்ட்லி நினைச்சுக்கிறாங்க. மோரர்லெஸ் ஒரு 1000-2000 தான் வித்தியாசம். பட் அது வந்து மைலேஜ்ல சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துறது இல்லைங்க. மைலேஜ் சேவிங் பண்ணி கொடுக்குது. ரீசேல் வேல்யூ இருக்குல்ல, ரீசேல் வேல்யூங்கிறது டீசலுக்கு தான் என்னைக்குமே இன்னைக்கு வரைக்குமே டீசல் மார்க்கெட் தான் டிமாண்ட்ல இருக்கு. பெட்ரோல் வண்டி ஊர்பட்ட வண்டி இருக்குது மார்க்கெட்ல, என்ன வேணா டீசல் கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுதான் ஹிண்டே அல்கசார் பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரக்சரலி வந்து கிரெட்டாவில் என்ன சொன்னாங்களோ அதே தான் சொன்னாங்க பிரதர். ஒரு 46% இம்ப்ரூவ் ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் கொண்ட ஸ்டீலை பயன்படுத்தியிருக்கோம், சாலிடாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஒன்ஸ் அந்த ரியாலிட்டியில் கிராஷ் டெஸ்ட்டோ இல்லை ஏதாவது நடந்துச்சுன்னா தான் நமக்கு தெரிய வரும். பட் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்காதுங்க. இன்றைக்கி இருக்கிற எந்த காருமே ரொம்ப ஃப்ரெஜைலாக இல்லை. புதுசாக வர கார்கள் ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபீல் அந்த ப்ராடக்ட்டுங்க. ஆமாம். பட் அது ஒரு 7 சீட்டர்னால பார்க்க முடியல. ஏன்னா வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து எனி டே பத்தலை, பெரிய ஆளுங்களுக்குலாம் பத்தாது. ஆனா என்னன்னா அவனு ஸ்லைடிங் சீட்ஸ் கொடுத்துருக்கான், ஸ்லைடிங் சீட்ஸ் வச்சிருக்கான். பட் இருந்தாலும் நம்ம கால் வந்து ரொம்ப அப்லிஃப்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. இதுவே எப்படின்னா MG ஹெக்டர் பிளஸ் யோசிங்க. அதாவது அது என்னன்னா MG ஹெக்டர்ல சென்டர் சீட்டே அப்படிதான் இருக்கும். காலை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க அப்படிதான் இருக்கும். தை இந்த சப்போர்ட்டே இருக்காது. பின்னாடி சீட் போனீங்கன்னா ஏதோ அந்த ஃபிளாட்டா இருக்குதுல, அது ஒரு பாயை போட்டு உட்கார்ந்தோம்னா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒண்ணுமே இல்லை அதுல. அது வந்து என்னன்னா ஒரு ஷார்ட் டிராவலுக்கு குழந்தைங்க டிராவல் பண்ணலாம், அவ்வளவுதான். அதில் அந்த 3rd row யூட்டிலைஸே பண்ண முடியல என்ன பொறுத்த வரைக்கும் MG ஹெக்டார் ப்ளஸில். MG ஹெக்டார் ப்ளஸ் வந்து 7 சீட்டர் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும். யோசிக்க தேவையில்லை, அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. MG ஹெக்டார் ப்ளஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸில் கிடைக்கும், வாங்கிக்கலாம் வேணும்னா. ஆமாம், சரியான ப்ரைஸிங். யாராச்சும் வந்து ஒரு 7 சீட்டரு இல்லை ஒரு நல்ல வேணும் கம்மி ரேட்டில் வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் கார் ஓட்டணும்னா MG போனோம்னா 12 லட்சம் 13 லட்சம் 11 லட்சத்துக்குலாம் சூப்பரான கார் டீசல் காரே கிடைக்குது. அது பெட்ரோல்ல நீங்க சொல்றதா ரேட்டு, வாங்குற கஸ்டமர் சொல்றதா ரேட்டு. பெட்ரோல் 8-9 தான் கொடுக்குன்னு வச்சுக்கீங்களா, அதான் பில்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். பில்ட் ஃபினிஷ் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டாங்க.
சஸ்பென்ஷன் தான் கொஞ்சம் வாப்லியா ஒரு மாதிரி இருந்துச்சு. சஸ்பென்ஷன் வந்து அதுதான் சொன்ன மாதிரி நாமளே இன்னைக்கு போனோம், எவ்வளோ பாடி ரோல் இருந்துச்சு பாத்தீங்களா அந்த வண்டியில. பாடி ரோலுங்க இத்தனைக்கும் அது இது மோனோகாக் சேஸ் அது, ஆனா பயங்கர பாடி ரோல். நீங்க அதை வாங்குறதுக்கு டாடா சஃபாரி XUV700 பார்த்துக்கலாம். சரி வருவோம் அந்த டாடா சஃபாரி XUV700. XUV700 நீங்க தான் சொல்லணும். XUV700 வந்து 5 சீட்டருக்கும் 7 சீட்டருக்கும் நடுவுல வந்து ஒரு கார். அது போலாம், நாங்க 7 பேர் போயிருக்கோம். இப்போ அன்னைக்கு கூட நாங்க இங்க இருந்து தேனியிலிருந்து 7 பேர் தான் வந்தோம். என்னன்னா அதுதான், இப்போ 7 பேர் உட்காரும் போது டிக்கில வைக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, இடம் இருக்காது. மடியில தான் பெரிய பெட்டியில இருந்துச்சுன்னா மடியில வச்சுட்டு தான் உட்காந்துட்டு வரணும். 7 பேர் இல்லை 5 பேர் போறோம்னா அது கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனால் நாம இப்போ 7 பேர் போறதை பத்தி பேசுறதுனால 7 பேர் போகும்போது அதை வந்து யோசிச்சு தான் வாங்கணும். அதாவது நீங்க எப்பயுமே ஒரு 7 பேர் தான் போறோம், 7 பேர் போறதுக்காக வாங்குறேன், நான் வந்து வீட்டில் 100 கார் இருக்கு, அடிஷனலாக இந்த காரை வந்து நான் 7 பேர் போகும்போது மட்டும் பயன்படுத்திக்குவேன் அப்படின்னா நீங்க அதை வந்து ஒரு நிறைய நீங்க உட்காந்து பார்த்து டிசைட் பண்ணணும். ஏன்னா பூட் ஸ்பேஸ் இருக்காது. அதே மாதிரி சென்டர் சீட்டை வந்து மெயினான டிராபேக், சென்டர் சீட்டை ஸ்லைட் பண்ண முடியாது. அதுல தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக சென்டர் சீட்டை ஸ்லைட் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ட் ரோ ஸ்பேஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கலாம். சூப்பரா இருந்திருக்கு. ஏன்னா சென்டர்ல வந்து அவ்வளோ இடம் இருக்கும். நீங்க இங்க உட்காந்துருக்கீங்கன்னா இங்க இருக்கும் சீட், நீங்க இப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு போகலாம். பட் என்னன்னா தேர்ட் ரோல வந்து அது ஸ்லைட் பண்ற மாதிரி தான் தேர்ட் ரோ ஆஃபீஸில் கொஞ்சம் ஒரு நீரும் கிடைச்சிருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வரலாம். கிட்ஸ் லேடிஸ் உட்காந்துட்டு வரலாம். என்னன்னா ப்ரோ, இப்போ நீங்க டாடா சஃபாரி, MG ஹெக்டார் பிளஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்தீங்கன்னா 5 சீட்டர் 7 சீட்டர் ரெண்டுமே வந்து அந்த டைமென்ஷனல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா 700 வந்து பாத்தீங்கன்னா 5 சீட்டர் போனீங்கனாலும் ஒரே டைமென்ஷன், 7 சீட்டர் போனா ஒரே டைமென்ஷன். 5 சீட்டர் போறவங்களுக்கு அவ்வளவு பெரியதான ஒரு பூட் ஸ்பேஸ். இப்போ 7 சீட்டர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அக்கேஷனல் யூஸ்க்கு ஓகே தான். பவர் சூப்பரா இருக்கும், பில்ட் நல்லா இருக்கும், டிரைவிங் டைனமிக் நல்லா இருக்கும். அந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு இன்னைக்கு அந்த AX7 மாடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் அந்த பிரைஸ் பிராண்டுமே கொடுக்க முடியாது. ஏன்னா 19.49 19.9 lakhs AX7 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ், டீசல் மேனுவல், ஏடாஸ் எல்லாமே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாமே வந்துருது, லெதர் அப்போல்ஸ்ட்ரி எல்லாமே வந்துருது. அதுல இல்லாத ஆப்ஷன்ங்கிறதே இல்ல. அதுதான் அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் தான் அவங்க அடிச்சு தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் டாடா சஃபாரின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, பில்டு நல்லா இருக்குது. இதுலயுமே தேர்ட் ரோ கிராம்ப்டு தான். உங்களுக்கு என்னன்னா செகண்ட் ரோல வென்டிலேட்டர் ஆப்ஷன் கிடைக்குது, செகண்ட் ரோல வென்டிலேட்டட் வருது. அப்புறம் ரெண்டுலயுமே பூட் இல்ல, இதுலயுமே பூட் ஸ்பேஸ் இல்ல. XUV-ல கூட ஓரளவுக்கு பூட் இருக்கும், சஃபாரில அதுவும் இருக்காது. XUV-ல இவ்வளவு இருக்குன்னா இதுல இவ்வளவு இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். பட் 700 டாடா சஃபாரியான்னு பார்த்தோம்னா வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் எனக்கு 700 தான் பெட்டராக தெரியுது. பட் கொஞ்சம் லக்ஸுரியாக பார்க்குறோம், அந்த ப்ராடக்ட் வந்து உள்ள இன்டீரியரில் வந்து கொஞ்சம் லக்ஸுரியாக வேணும், அது மாதிரி ஒரு ரொம்ப ரோபஸ்ட்டாக ஒரு பிளான்டடான ஒரு ஃபீலோட டிரைவ் வேணும்னா டெஃபினட்டாக வந்து டாடா சஃபாரி ஒரு எட்ஜ் இருக்குது. சர்வீஸ் அப்புறம் ரீசெண்டாக இந்த எலக்ட்ரானிக்கல் இஷ்யூஸ் நிறைய டாடா சஃபாரியில் வந்துச்சு. பட் அது எல்லாமே இப்போ ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இனிஷியல் பேட்சில் வந்து வண்டியெல்லாம் பிரித்து போட்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அதெல்லாம் இப்போ வந்து செட்டில் டவுன் பண்ணிட்டாங்க. பெருசாக வந்து இப்போ அந்த மெக்கானிக்கல் இஷ்யூஸ் அப்படின்றது இல்லை. பட் ஈவன் தோ ஒரு ஸ்லைட்டான எஜ்ஜில் எனக்கு 700 தான் பெட்டராக தோணுது. டாடா சஃபாரியா 700 அப்படின்னு கேட்டால் மைலேஜ் வைஸ், ரிஃபைன்மெண்ட் வைஸ் வந்து 700 வந்து இன்ஜின் வைஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எடுத்தீங்கன்னா 700 தான் பெட்டராக இருக்குது. டிரைவிங் டைனமிக்ஸ் 700 தான் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. சஸ்பென்ஷன் அதே கதை தான். அப்புறம் ஓவரால் அந்த வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷன் அதுதான். ஆனால் ரீசேல் வேல்யூல இருந்து எல்லாமே 700 தான் பெட்டராக இருக்கு. என்னன்னா டாடா சஃபாரி எங்கே இது ஆகுதுன்னா அந்த லக்ஸுரி பிரைசிங் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அது 33, 34, 35 வரைக்கும் வச்சிருக்காங்க. ரொம்ப கொஞ்சம் பிரைசிங் அதிகமா ஃபீல் ஆகுது. மூணு கசகசன்னு ஆப்ஷன்ஸ்னா வேரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே 70-80 வேரியன்ட் வச்சிருக்காங்க. அப்போ அது ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்குமே அது புரிய மாட்டேங்குது. எந்த ஷோரூம் போனீங்கனாலும் 24 ஸ்டாக் இருக்கும், 23 ஸ்டாக் இருக்கும், ஒரு 3 லட்சம் டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும், 4 லட்சம் டிஸ்கவுண்ட்ல தரங்கறானனால அந்த வண்டியோட வேல்யூவே கம்மியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது அவங்களே இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை வந்து இந்த வேரியன்ஸ் அப்படின்றத வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துருந்துருக்கலாம். அதனால தான் அவங்க இவ்வளோ நல்லா கொடுத்துமே அதோட நம்பர்ஸ் வந்து புஷ் பண்ண முடியல. அதனால ப்ரோ மொத்தமாக எந்த காராக இருந்தாலும் ஒரு 6 வேரியன்ட் வைங்க, அதுதான் போதும். 6 வேரியன்ட்ல கொண்டு வாங்க. அந்த 6 வேரியன்ட்ல மேபி ஆப்ஷனலாக வச்சு அதில் இந்த பேக்கேஜ் எல்லாம் போட முடியும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து வரும். 50 வேரியன்ட் 60 வேரியன்ட் வச்சா எப்படி ஒரு நார்மல் ஒரு எப்படி சூஸ் பண்ண முடியும்? போன என்ன பேருக்குங்கிறத மனப்பாடம் பண்றதுக்கே இதாவது XUV எடுத்துட்டீங்கன்னா AX5, AX7, AX3 முடிஞ்சு போச்சு. அதில் தான் வந்து 5 சீட்டர் 7 சீட்டர் வச்சிருக்கான். இதுல M4 பிளஸ்ங்கிறானுங்க, அதுக்கப்புறம் அதுல ஒரு LR பிளஸ் JRங்கிறானுங்க. ஒண்ணுமே புரியல இதுல என்ன. எல்லாத்துலயுமே குழப்பறாங்க, எல்லாத்துலயுமே குழப்படி இப்படி போயிட்டு இருக்குது. பார்ப்போம். அப்புறம்
700 கூடவே வந்து ஸ்கார்பியோன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதை பத்தி உங்களோட அபிப்பிராயம்? பிக் டேடி அது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காருங்க ப்ரோ. பட் 7 சீட்டருக்கு அது வழக்கம் போல ஏத்துக்க முடியாது. அது இந்த ஃபோர்ட் அண்ட் ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஃபீச்சர்ஸ் பேக்டான ஒரு கார். உள்ள ஏறி உட்கார்ந்தோம்னா அப்படியே ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கமாண்டிங் போஸ்டர். நீங்க ஒரு 45 லட்சம் 50 லட்சம் கொடுத்து ஒரு இது ஃபார்ச்சுனர் வாங்கி ஓட்டுறவங்க கிட்ட கூட அவங்க கிட்ட ஸ்கார்பியன் சூப்பரா இருக்குங்கறாங்க. சூப்பரா இருக்கு. அந்த பிரைஸ் பாயிண்ட் நீங்க அத குறை சொல்லிர முடியாதுலங்க. இன்னும் அவ்ளோ ரிஃபைன்மென்ட் 700 ஓட ரிஃபைன்மென்ட் NVH லெவல்ல. அதாவது உள்ள கேபின் நாய்ஸ் உள்ள வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க ரிஃபைன்மென்ட் கேபின் நாய்ஸை இன்சுலேஷன் பண்ணியிருக்கானுங்க. கியர் ஷிஃப்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அதுலயே ஒரு டிராபேக், சென்டர் சீட் ஃபிக்ஸ்டு, தேர்ட் ரோ வந்து ஸ்பேஸே இல்ல, லென்த் கம்மி வண்டி, டிக்கில எதுவும் வச்சுக்க முடியாது தேர்ட் ரோல உட்கார்ந்தோம்னா. இவங்க பண்ற தப்பே இந்த சென்டர் சீட்டை வந்து பிராக்டிகாலிட்டில மிஸ் பண்ணிடுறாங்க. மஹேந்திரா வந்து உண்மையிலேயே பிராக்டிகாலிட்டில வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. சென்டர் சீட் மட்டும் வந்து ஸ்லைடிங்கோட கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஸ்கார்பியோ என்ன XV 700 கேட்டிங்கன்னா 7 சீட்டர் நான் 700 சொல்கிறேன். ஆமாம், 7 சீட்டர்னா 700 தான். அதே மாதிரி என்ன இருந்தாலும் பிளான்டடாக ஒரு லக்ஸரியாக போகணும்னா 700 தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்கார்பியோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது லேடர் ஆன் ஃபிலிம் சேசிஸ் இல்லைங்க. ஆமாம், அதனால உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு இதை கொடுக்குது. ப்ரோ கிறிஸ்டா, இனோவா ஹைக்ராஸ், சுசுகி இன்விக்டோ என்ன கேட்டா இன்விக்டோ பெஸ்ட் ஆப்ஷன். நான் 3 லட்சம் 4 லட்சம் ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அப்படியே இதுதான் வேணும், எனக்கு வந்து டொயோட்டா வருது வேணும், ரூமியன் வாங்கிட்டு கிரில்ல மட்டும் மாத்திட்டு போயிருங்க. இது இன்விக்டோ வாங்கிட்டு கிரில்ல மட்டும் மாத்திட்டு போயிருங்க, வேலை முடிச்சு. நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்றாங்க. என்ன ப்ரோ, ஒரே பிராண்டு ஒரே இது, அதுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் 6 லட்சம் டிஃபரெண்ட். 40 lakhsக்கு கொடுக்குறானுங்க, இல்ல 33 lakhsக்கு கொடுக்குறாங்க. இன்விக்டோவோட டாப் எண்ட் ஆட்டோமேன் சீட்ஸ், ஜேபிஎல் சிஸ்டம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தூக்கிட்டு டயர் சைஸை கம்மி பண்ணிட்டு ஒரு 34 lakhs 35 lakhsங்கும் போது எனக்கு என்னன்னா வண்டி இமிடியட் டெலிவரி, 10 நாள்ல வண்டி டெலிவரி, இந்த வெயிட்டிங் பீரியட் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இன்னோவா ஹைக்ராஸ் போகும்போது வெயிட்டிங் பீரியட் பெரிய ஊத்தனியமா இருக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் இன்விக்டோ ஆஸ் அ ப்ராடக்டாக வேணும்னா, அந்த லக்ஸரி வேணும்னா நீங்கள் இன்விக்டோ போகிறது தான் பெட்டர் சாய்ஸ். இல்லை இன்விக்டோ எனக்கு அந்த சுசுக்கியோட பிராண்டிங்லாம் அவ்வளோ காசு போட வேணும்னா வாங்கிட்டு பம்பரை வேணா மாற்றி தராங்க. நிறைய பேர் மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி அது ஒன்றுமே இருக்காது, வெறும் பம்பரு பின்னாடி இருக்கிற லோகோ மாற்றிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ இதுதான் நல்ல ஸ்பேஸுங்க, நல்ல ஸ்பேஸ். உண்மையிலுமே சொன்ன மாதிரி நல்ல ஸ்பேஸு. ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்பரான ஒரு 7 சீட்டர் 7 பேர் பஸ்ஸில் உட்காந்துட்டு போகிற மாதிரி போகலாம். என்னன்னா அதுல ஹைபிரிட் போறாப்ல இருந்தா மட்டும் ஹைக்ராஸ் எடுங்க, இல்லனா கிறிஸ்டா போய்க்கலாம். சொன்ன மாதிரி கிறிஸ்டால இன்னொரு டிராபேக் என்னன்னா, இன்னமும் மேனுவல், இப்போ மேனுவல் போட்டு இப்பத்த ஜெனரேஷன்ல ஒரு 2025ல வந்து நான் வந்து 25 லட்சம் 24 லட்சம் போட்டு மேனுவல் கியரை வாங்கி அந்த ஒரே ஒரு அந்த இன்ஜினை மட்டும், அந்த இன்ஜின் ரிலையபிலிட்டி வச்சு டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் இப்போ என்ன நானே யோசிக்கும் போது, இனோவாங்கிற பேருக்காக நம்ம இவ்வளவு காசு கொடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவனை விட இன்சுலேஷன் நல்லா பண்ற பிராண்ட் வந்துருச்சு, அவனை விட ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கிற இது வந்துருச்சு. அந்த இன்ஜின்ங்கிற ஒரு எந்த காரியமே இன்னைக்கு நம்ம வந்து 3 லட்சம் ஓட்டி 10 வருஷம் வச்சுட்டு போறது கிடையாது. மொபைல் மார்க்கெட் மாதிரி நமக்கே போர் அடிச்சு, ரொம்ப ரேர் தான். நீங்க பீப்புள் வந்து ஒரு வண்டியை ஒரு 5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டுறான், நான் 10 வருஷம் வச்சிருக்கிறவங்கிறது ரேரா எடுக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான். 100ல ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான். அவங்க வேணும்னா இனோவா கிறிஸ்டாக்கு போய்க்கலாம். மற்றபடி இன்னைக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு இன்னைக்கு மார்க்கெட்ல. ப்ராக்டிக்கலா நாமளே மாத்திடுறோம். இன்னைக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு காரை நம்ம மாற்றக்கூடிய முனைப்பில் நாமளே வந்துடுறோம். அதுல என்னன்னா அந்த என்ஜின் நல்லா இருக்குது, கம்ஃபர்ட் நல்லா இருக்குது, அப்புறம் டிரைவபிலிட்டி நல்லா இருக்குது. பட் எங்க லேக் ஆகுது, அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு அதுல எந்த விதமான ஒரு லக்ஸரியும் இருக்காது, ஃபீச்சர்ஸ் இல்ல. இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர்லாம் பாருங்க, ஜி மாடல்லையும் ஜிஎக்ஸ் மாடல்லையும் பென்சில்ல வந்து கோடு போட்டு 1 2 3 வரைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு அந்த ரவுண்ட் போட்டு வரைஞ்ச மாதிரி இருக்கும். அதுல ஓல்ட் ஸ்கூல் ஆல்டோல இருக்கும் இல்லையா நீடில், அந்த மாதிரி இருக்கும் அதோட நீடில்ஸ் எல்லாம். அது 24 lakhsக்கு இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னோவா கிறிஸ்டாவா ஹைக்ராஸான்னு கேட்டீங்கன்னா, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லக்ஸுரி எதிர்பார்க்குறீங்க, கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறீங்க, கொஞ்சம் நல்ல இன்னும் தாராளமான ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ஹைக்ராஸ் தான். பட் கிறிஸ்டாவோட சாலிட் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்ராஸ்ல இல்லை. ஹைக்ராஸ்ல இன்னொரு என்ன மெயின் ட்ராபேக்னா, இன்டீரியர் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கு. ஆமாம், ஒரு 40 lakhs 35 lakhs போட்டு வாங்குற ஒரு காரோட ஃபீலிங்கே இல்லை. அது தியேட்டர்ல எல்லாம் உட்காந்து இந்த இதெல்லாம் அழுத்தி பார்த்தீங்கன்னா இல்லை கையோட வந்துற மாதிரி இருக்கு. ஏசி வெண்ட் எல்லாமே ரொம்ப பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி வச்சு குறைச்சிட்டாங்க, ரொம்பவே கம்மி பண்ணிட்டானுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அப்புறம் ஹைப்ரிட்டும் மைலேஜ் பெருசாக இல்லைங்க பிரதர், ஒரு 13 to 15 தான் சொல்கிறாங்க ஹைப்ரிட்லேயே. பெஸ்ட் ஆப்ஷன் பெட்ரோல் போய்க்கலாம் இனோவா ஹைக்ராஸ். அவன் அதை போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் தூக்கி கொண்டாந்து அதில் எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. இன்னொன்று எனக்கு பெட்ரோலுக்கு போகிறதுக்கு பசங்க கிறிஸ்டா போயிடலாமான்னு தோணுது. அதுதான்
இனோவா ஹைக்ராஸ்ல போய் பெட்ரோல் எடுத்து அது எனக்கு தெரிஞ்சு 10 தாண்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதுக்கு கிறிஸ்டா எடுத்து ஓட்டிட்டு போயிடலாம். கிறிஸ்டா 13-14 கொடுக்குதுங்க ப்ரோ, ஈஸியாக கொடுக்குது 13-14லாம் மைலேஜ். ஆமாம், நம்ம வச்சிருந்த கிறிஸ்டாவே 13.8 13.8 14லாம் ஈஸியாக கொடுக்குது. நல்ல மைலேஜ், நல்ல ரிஃபைன்மெண்ட் இருக்கு. அதை சொன்ன மாதிரி ஓட்டி 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 பார்த்து சலிச்சிருச்சு. அதுதான் வந்து இனோவாங்கிறது ஒரு பிராண்ட் மாதிரி ஆயிட்டனால வந்துச்சா சரி இனோவா புதுசு வந்துருச்சு, இன்னொன்று வாங்கி நிறுத்துங்க. அந்த எலைட் பீப்புள்ஸ்க்கான ஒரு காரா அது மாறிடுச்சு. சாமானியனோட காரை விட அது எலைட் பீப்புளுக்கான கார், அந்த இனோவாங்கிற ஒரு பிராண்டுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிருச்சு. ஸோ இதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். இன்னொரு 7 சீட்டர் விட்டுட்டீங்க, ஃபார்ச்சுனர். நடக்கா 3 இருக்கு ப்ரோ. எங்கோ கவர்மெண்ட் ஒரு பக்கம் டேக்ஸ் எல்லாம் விளையாடுது. அந்த டாக்ஸோட ரீசன்ல தான் எம்ஜி கிளாஸ்டர் வந்தது. அதுதான் அவங்களே வந்து மெஜஸ்டர்னு சொல்லி எம்ஜி கிளாஸ்டரோட ஃபேஸ் லிஃப்ட் தான் மெஜஸ்டர். ஆனால் மெஜஸ்டரும் கிடைக்கும், கிளாஸ்டரும் கிடைக்கும். ஏன்னா ஸ்டாக் கிட்ட இருக்குதுல்ல. நல்ல காரு தான். ஆனால் ஒரு ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி இல்லை. ஹெக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு லுக்கு அதுதான் சொல்றேன். ஒரு பாக்ஸியான டிசைன்ல பண்ணிட்டானுங்க. உங்களோட ஃப்ரண்ட் லுக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைனு. அவ்வளோ காசு போட்டு இதை போய் வாங்கணுமா? எம்ஜியில் நான் ஏன் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கு நான் ஃபார்ச்சுனர் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு ஒரு அவுட்லைன் மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப டிப்டாக பேசினா ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். அதனால என்ன இருக்கோ, இன் அவுட் என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கிறோம். 700 ஸ்கார்பியனோட சர்வீஸ் காஸ்ட் பற்றி சொல்லலையே. ஒரு 6,500 வரும் ப்ரோ. சப்போஸ் இப்போ பிரேக் பேட் மட்டும் ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாத்திர மாதிரி அதில் வருது. 4 வீலுமே டிஸ்க்குங்கிறனால அதுக்கு மட்டும் ஒரு 12,000 சேர்த்தி வரும். ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஒரு 10,000 சேர்த்தி வரும். ஒரு 6,000 பண்ணிட்டு இருக்கிற இடத்துல 16,000 வரும். இதே தான் எனக்கு தெரிஞ்சு சஃபாரியிலும் நடக்குது. சஃபாரியில் இதே தான். சஃபாரி ஹேரியர்ல இதே தான். 30,000 ஒன்ஸ் வந்து டிஸ்க் அந்த பிரேக் வேணும். 4 வீலுமே டிஸ்க்குங்கிறனால ஒரு 30,000 ஒன்ஸ் மாத்திர மாதிரி வருது. ஸோ எம்ஜிலையும் சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் வந்து ஒரு 7,000 to 10,000 இப்படி தான் இருக்குது சர்வீஸ் காஸ்ட். அதுலேயுமே டிஸ்க் பேட் அந்த மாற்றுறது, அதுக்கப்புறம் அந்த மற்றபடி இப்போ நம்மளுது 60+ ஓடிருச்சு. இன்னும் எதுவுமே மாற்றல. ஏசி ஃபில்ட்ரு, ஏர் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, அப்புறம் வந்து இந்த 30,000 ஒன்ஸ் வந்து டிஸ்க் மாற்றுது. ஹைக்ராஸ் இது சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7,000 முடிஞ்சிருதுங்களாமா. 7,000 முடிக்கிறாங்களா. கிறிஸ்டாவுமே 10,000 முடிச்சிடறாங்களாம். பெருசாக வந்து சர்வீஸ் சார்ஜ் வந்து ரொம்ப கூட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. ஸோ ஆவரேஜாக இதுதான். ஹைக்ராஸோட பில்டு மட்டும்தான் எங்களால் இன்னுமே ஜட்ஜ் பண்ண முடியல. அது வந்து சாலிடாக இருக்கிற மாதிரி ஃபீல், ஓட்டும் போது சாலிடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகல. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்கும்போது அது வந்து நல்லாவே தெரியுது அந்த அளவுக்கு சாலிடான ஒரு கார் இல்லை அப்படின்ற. அது வண்டி நீங்கள் தொடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வண்டி வந்து சாலிடா இல்லை அப்படிங்கிறது. வந்து உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்ஸோ அவனுங்களோ. ஆனால் கிறிஸ்டால் அந்த மாதிரி இருக்காது. அது வந்து ஒரு பயங்கர ரிஜிடா இருக்கும். இன்ன வரைக்கும் 2 லட்சம் 3 லட்சம் ஓடின கிலோமீட்டர்ல கிறிஸ்டால வந்து ரேட்லிங் நாய்ஸ் வரது இல்லை. ஆனால் ஹைக்ராஸ்ல நீங்க ஓட்டி பாருங்க, ஏர் நாய்ஸ் வருது, விண்ட் நாய்ஸ் வருது. 120+ போனீங்கன்னா விண்ட் நாய்ஸ் உள்ள வருது. காம்ப்ரமைஸ்டான ஒரு ப்ராடக்டாக தான் ஃபீல் ஆகுது. சரிங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சச்சர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.